யாருக்கு யாரு மச்சான்? யார் தெரியுமா? என் மனுஷனாவா? சொல்லு என்னடா என்னுடைய அந்தரங்க நாயகி ஆசை காதலி ஓலமலை. நான் என்ன தவறு செய்தேன்? உன்னை தூக்கி வளர்த்தது தவறா? இல்ல. உன்னை பாசம் காட்டி ஊட்டுவது அது தவறா? இல்ல. உனக்கு மணிமொழி சூட்டியது தவறா? மணிமொழி சூட்ட நேரத்தை வாழ வழியற்றவன அனவனாகி பரபோகிற எச்சக்கராகி சொல்லியா தப்புதான் அதெல்லாம். அன்றே கல்யாணம் கட்டியே இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்த குடும்பத்தை பிரிக்க வேண்டும், நீர் அழிக்க வேண்டும். கல்யாணத்தை கட்டி யாரை பயன்படுத்துகிறேன்? என்னுடைய அந்தரங்க நாயகி ஆசை காதலி கட்சியை பயன்படுத்துகிறேன். கட்சியை பயன்படுத்தி இந்த நாட்டையே சின்ன பின்னமாக்கிறேன். உன் தாய் தந்தை செல்ல காசி யாத்திரை சென்ற செல்வ வழியிலேயே காவிரி ஆற்றில் கூடி தங்க வைக்கிறாளே அவள் முத்தான அழகிதான், அவள் உலகம் போற்று முத்தவிதான், அவள் மீது வீணான பழியை சுமத்தினாள். உன் தம்பி உத்தமனை அவருக்கு கலக்க சொல்வது பொய்த்தலை கட்டி நாட்டை விட்டு அனைத்த நம்ம தான் செய்யுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கட்டான தாலி உக்காந்தா குத்துது, எழுந்தா குத்துது. எடுத்துட்டு போடா தாலியா, தாலி போல தாமரை அடி பாவி கச்சில உனக்கு பாசம் இல்லையா? ஒரு ஜீவன் தான் என் பாடல் தான் ஓயாமல் செய்கின்றது. திரு கண்ணிலோ உண்டாபகம் பிரியாமல் இருக்கிறது. தப்புடா
போயிட்டா ஓடி போறான் அப்படியே ஓடி போறான் அண்ணா ஓடி போறான் நேரத்துக்கு ஓடியான்னு கூப்பிடுறேன் அப்படியே சில்லுன்னு குதி பத்திலன்னு கொடுத்தோம் பாய் எடுக்கிறேன் பாய் ஓ அஜய் இந்த நாடு நகரத்துக்கு அளந்து இருந்த ஊர்தாசம் ஆமா அந்த பத்திரத்தை நாம பார்க்கணும் பத்திரத்தை பார்க்கணுமா ஆமா ஏங்க அந்த பத்திரம்லாம் பத்திரமா இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் ஏங்க என்னத்துக்கு பாப்பாருங்க அது யாரு சொல்லுங்க ஏங்க பேர்ல தாங்குது இருந்தாலும் ஒரு சந்தேகம் சந்தேகம் ஆமா. ஏங்க சரிதான் எழுதிருக்க மாட்டேன் ஆமா. இந்த கட்சியிலே ஆமா. வச்சுட்டுமா நான் நகர அனுப்பி எழுதிட்டேன் பத்திரமா வச்சுக்கிறேன் சரி நான் கொண்டு வரேன் ஏங்க உயிர் பார்த்து பார்க்கணுங்க இப்பொழுதே நான் எடுத்துட்டு வரேன் நீங்க இரு கண்களை மூடுங்க கையை எடுத்து அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பத்திரம் அப்படியே தந்து பார்த்துருக்கேன் ஆமா என்னங்க ஏதோ நினைக்கிறேன் ஏதோ மறைக்கிறேன் அடி பாவி அடி சண்டாளி என்னங்க? அடி அதிகாரி அடி ரத்தனமே விஷமுள்ள பாம்பு விஷமுள்ள கொடிய பாம்பா? மிருகமே அடி பச்சை தேவடியாளே தேவடியானு உன் வாயில நீ சொல்லவே கூடாது நான் தேவடியா காரணமே நீ தாண்டா டேய் நான் உன்னை உயிரா தாண்டா காதலிச்சேன் ஆனா நீ என்ன சொன்ன நீ சொல்வது அனைத்தை செய்த நீ என் கூட இருக்கிறேன் என்று சொன்னேன் அதனால தான்டா டேய் நீ சொன்னது அனைத்தை நான் செய்தேன் தேவடியான்னு கேட்கறியே இந்த தேவடியா கைத்துல டேய் தேவடியா கையில் தானே வாங்கி சாப்பிட்டேன் அன்னைக்கு நல்லா அன்னைக்கு நல்லா ஏய் என்னடா விடையில் விழிப்பது தாளையில் சேலையில் காதில வெளிப்ப தட்டான்கை வேலை மாலை இது எல்லாம் வெறும் தோலை என்றான் ஒருவன் வெம்பு வாழ் விழுவாள் மேல் விழு நழுவாள் அத்தனையும் பொய்யா என்றான் ஒருவன் இதையெல்லாம் பார்க்கும்போது பெண் குலத்தின் கொண்டிலக்கென்று உணர் நினைத்தேன் ஆனால் பெண் குலத்தையே கெடுக்க வந்த கோடாரி காமல் டேய் நீ அனைத்தும் சொன்னேன் அனைத்தும் நான் செய்து முடித்தேன் அனைத்துமே என்னுடைய முந்தான கஷ்டம்டா உனக்கு ஏன்டா நான் எழுதி வச்சுட்டு போனா போனா நாட்டு மக்களே உப்பிட்டவரை உள்ளவரை நினைப்பார்கள் உப்பிட்டவரை உள்ளவரை நினையாத பாடினார் துரோகம் செய்த படுபாவினார் நான் இந்த துரோகத்தை பாவி ஒரு மன்னர் குடும்பம் என்று பாராமல் மன்னர் குடும்பத்தையே சீரழித்த சதிகாரனால் எனக்கு ஏற்ற தண்டனை கொடுத்து விட்டால் இந்த கட்சியை இந்த அது மட்டும் இல்ல தொட்டு கட்டான் துச்சாதனன் தொடாமல் கட்டான் சீதையில் ராவணன்
விட்டு கெட்டான் மகாபலி சக்கரவர்த்தி. டேய், நீ முதல்ல என்னை கெடுக்கணும்னு பார்த்த, நீ என்னை எடுக்கணும்னு பார்த்த. ஏய், நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா நானே பறந்து போயிடுவேன். ஏய், இவர்களை பற்றி பேச வருது கிடையாது. நாடு நகரம் அனைத்தையும் எழுதி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டோம். இனிமேல் பற்றி இனிமே நம்ம இந்த நாட்டுல இருக்க கூடாது. உயிர் வாழக்கூடாது. மொத்தத்தையும் சுத்தி காட்டி சுத்தினா எங்க எல்லாரும் இட்டாலி போறோம். இட்டாலிக்கு ஓடுமா. அந்த என் தங்கைய சொன்னாலே அண்ணா என்றைக்கால் ஒரு நாள் அந்த கட்சியா நிக்க போற சொன்ன அடுத்த தங்கச்சி முத்தழகி ஐயே அம்மா மலைக்கு ஓரோ வீசும் காற்று மரத்தோட பாடும் பாட்டு வாழ தேவையில்லை. இப்பொழுது இந்த பாவி இவரை நானே தம்பி, டே தம்பி, இந்த பாவியை மன்னித்து விடு தம்பி. ஆமாண்டா டே தம்பி, அந்த கற்சிலை மதுபாத்திர கொடுத்துவிட்டால் மயக்க மருந்து. அவளுக்கு அடிமையாக இந்த பாவி உன்னைய வெறுத்து விட்ட தங்கச்சியை வெறுத்து விட்ட மன்னிப்புக்கான தங்கச்சி எங்கட ஆளே காண முத்த முடியும் எங்கடா மா தங்கச்சி பாவியை மன்னித்து விடுத்தாய்.
நீங்கள் தானே நான் மனதார மன்னிக்க வேண்டும். ஏன் கேட்டா என் வார்த்தையை கேட்காம வேண்டாம் வேண்டாம்னு பலமுறை எடுத்துரைத்தேன். என் வார்த்தை கேட்டீங்களா? என் வார்த்தை கேட்கலாம் கெட்டு குட்டி சொர போயிடுவீங்க. நான் என்ன சொல்றேன்னா ரோடே வாங்கன்னு சொல்றேன். நான் கூட்டரோடு போய் தான் வருவேன்னு சொன்னா அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சேர்ந்தது. ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன்னா, நீங்க அடிபட்டு உதப்பட்டு போயிட்டீங்கல்ல, அந்த நேரத்துல அண்ணன் என்ன பண்ண தெரியலையாமா? நான் தான் கேட்டேன். அவன் என்ன பண்ணான்? அவரு ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்தாரு. யார் எனக்கு தெரியாதா? சொல்ல மாட்டேன். அண்ணி சூப்பரா இருக்காங்க. ஆமா முதல்ல பார்க்கணும். பார்க்கணுமா? இருங்க நான் போய் அட்வைஸ் பண்ணிட்டேன். என்னம்மா அண்ணி யாரு அது யாரு தெரியுமா? வந்து வந்து அவர் தான் எங்க பெரிய அண்ணன். பெரிய அண்ணனா? மூத்தாரு. ஏமா புள்ள பிடிக்கிற ஒரு மாதிரி இருக்கிறாரு, அவரை பார்த்து சொல்றேன். ஏன் இப்ப இன்சல்ட் பண்றீங்க? பிடிக்குமா பிடிக்காதுங்கம்மா? உண்மையை தானே சொல்றேன். அப்படி நினைக்கிறீங்க? ஒரு பதம் நினைக்காதீங்க. ஒரு தங்கமான மனசு. அவர் வாயை திறந்தா மூடவே மாட்டாரு. பகல்ல சரி நைட்லயும் சரி பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் நேரம் போது தெரியாது. அவர் நேரம் கெட்டு போச்சு. இப்ப நல்ல முறையில் தெரிஞ்சு வந்திருக்காரு. இவர் யாரு தெரியுமா? அண்ணன் சொல்லிட்டீங்க. இவர் தான் என்னுடைய அண்ணன். உன் தங்கச்சி தனியா சொல்லணும், நீ தனியா சொல்லணும். அண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதை எட்டவே இருங்க. அவர் எட்டன்னு கை வச்சு நான் வணக்கத்தை சொல்றேன், அதான் மட்டும் பாரு. மூத்தாரே. பத்து திருந்துதானே அதுவே நோக்கத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா அவ அப்படி மைக்கு தலைக்காணி மந்திரம் போட்டு வச்சிருந்தா பாத்தீங்க. அண்ணா அண்ணன் அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி நினைக்கிறீங்க? சரி, நம் குடும்பம் இப்படி சின்ன பின்னமாக போக வேண்டிய காரணம் யார் தெரியுமா? அந்த கொடும் பாவி அவளை சந்திக்க வேண்டும், பழிக்கு பழி வாங்க வேண்டும்.